ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் தீபாவளி ரெசிபீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டை தான் செய்ய போகிறோம். அதுவும் இந்த தட்டை வந்து நம்ம முறுக்குக்கு அரைச்ச மாவு யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம முறுக்கு வீடியோ போட்டிருக்கிறோம். ஐ பட்டன்லேயே ஆட் பண்ணுற மாவு எப்படி அரைக்கிறது, அதை யூஸ் பண்ணி முறுக்கு செஞ்சு காமிச்சேன். அதே மாவில் தான் இன்றைக்கி வந்து நம்ம தட்டை செய்ய போகிறோம். எதுக்குமே தனித்தனியாக அரைக்காமல் காமனாக ஒரு மாவு அரைச்சி வச்சுட்டோம்னா அதில் வந்து நம்ம ஃப்ளேவர் மாற்றி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி சாம்பிளுக்கு உங்களுக்கு குறைவாக செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் இதே அளவில் நாளைக்கு வந்து தீபாவளிக்கு செய்கிறதுக்கு வந்து நிறைய குவான்டிட்டிலையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் அளவுக்கு தான் மாவு எடுத்து செஞ்சு காமிக்கிறேன். உப்பு சேர்த்துக்கோங்க, தூள் உப்பு. இதெல்லாம் மாவோடவே ஃபஸ்ட்டு கலந்துடணும். பெருங்காயத்தூள், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, தாளிக்கிற கடலைப்பருப்பு வந்து நல்லா தண்ணியில் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு உள்ளே போட்டுக்கோங்க. நிலக்கடலை பருப்பை ஒரு இதில் போட்டு உரலை போட்டு இடித்து 4 3 அந்த மாதிரி நல்லா உடையிற அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. முழுசாக போடாதீங்க, நிலக்கடலை பருப்பு வெடிக்கும். அதனால் நல்லா உடச்சி தான் போடணும். வெண்ணெய் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன். வெண்ணெய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் முறுக்காகட்டும் தட்டையாகட்டும் அந்த கிறிஸ்பினஸ் வரும். ஸோ வெண்ணெய் பார்த்து சேர்த்துக்கோங்க. எண்ணெயை விட வெண்ணெய் நல்லாயிருக்கும். நான் வந்து வெண்ணெய் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எண்ணெய் ஊற்றக்கூடாதுனால தாராளமாக சூடாக காய்ச்சின எண்ணெய் வந்து நீங்கள் ஒரு குழிக்கரண்டி அளவு ஊற்றி கூட பிசைஞ்சிக்கலாம். அதாவது என்ன அளவு சொல்லுவோம் அப்படின்னா, 1 கிலோவுக்கு வந்து 150 ml ஊற்றுவோம். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வெண்ணெயோ எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி கொலன்னு பிசைஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் மாவு சேர்க்கணும், அதுக்கு தேவையான உப்பு சேர்க்கணும். அப்போ எல்லாமே மாறும். அதனால் என்றைக்குமே முறுக்காகட்டும் தட்டையாகட்டும் பிசைகிறப்ப அளவாக தண்ணி சேர்த்து தெளித்து நல்லா இந்த மாதிரி பஞ்சு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தட்டைக்கு மாவு எடுத்து நம்ம தட்டுறக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குழல் மாதிரி செஞ்சு ஒரே அளவில், அதாவது வந்து எத்தனை பிரித்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து மாவு உருண்டையாக உருட்டுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டே பிரித்து வச்சுருங்க. நீங்கள் ஒவ்வொரு மாவாக எடுத்து உருட்டி தட்டினீங்கன்னா என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் தட்டிடுவீங்க. அப்போ தட்டை வந்து ஒன்று வேகும், லேசாக இருக்கிறது சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப கனமாகவோ பெருசாகவோ போடுறது வேகாது. அதனால் என்றைக்குமே தட்டைக்கு மாவு ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் பிரித்து போட்டுடணும். சும்மா சின்ன சின்ன பீசஸாக ஒரே மாதிரி கண்ணளவு கையளவில் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு அதை இந்த மாதிரி உருண்டை மாதிரி உருட்டிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சால் தான் தட்டை செய்கிறது ஈஸி. நீங்கள் எல்லாமே அட் அ டைமில் மாவு எடுத்து அதை உருட்டி தட்டிட்டு இருந்தீங்கன்னா தட்டை செய்ய முடியாது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டே எல்லாம் வந்து மாவு பிரித்து உருட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லைனா பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கலாம். ஒரு இலை துணி, வேஷ்டியை வந்து லைட்டாக தண்ணி தெளித்து, அந்த வேஷ்டி வந்து ஃபுல்லாக ஈரமாக இருக்கணும். அதாவது ரொம்ப தண்ணி சொட்டக்கூடாது, ஆனால் விறுவிறுப்பு இருக்கணும். அந்த மாதிரி அந்த வேஷ்டி துணியை நனைச்சி இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் இருந்தால் எடுக்கலாம். இல்லை நம்ம எண்ணெய் வாங்குகிற கவர், பருப்புலாம் வாங்குகிற கவர், நல்லா பிளாஸ்டிக் கவர் கெட்டியாக வரும் பார்த்தீங்களா, அந்த கவரே போதுமானதான். அந்த மாதிரி 2 கவர் எடுத்து வச்சுக்கோங்க. புதுசாக செய்கிறவங்க அங்கங்கே எண்ணெய் ஒட்டிடுவீங்கன்னா அடியில் நியூஸ் பேப்பர் போட்டுக்குங்க. வேஷ்டி மேலே இந்த மாதிரி தட்டி போட்டுருவாங்க. வீட்டில் நிறையா சுடுறப்பமே அப்படி தான். நான் ஆர்டருக்கெல்லாம் கிலோ கணக்கில் செய்கிறப்போ நான் ஒரே ஆள் தான் செய்வேன். அப்போது இதே மாதிரி தான் நான் வந்து வேஷ்டியில் தட்டி போட்டு தான் சுடுவேன். இந்த மாதிரி ஒரு ரவுண்டு கிண்ணமோ டப்பாவோ எடுத்துகிட்டு அடியில் எண்ணெய் தடவி நடுவில் உருண்டையை வச்சு மேலே ஒரு பேப்பர் வச்சு ஒரு தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி தட்டை ஈவனாக மேடு பள்ளம் இல்லாமல் ஒரே அளவில் வரும். ரொம்ப பொறுமையாக நிறைய பேர் சேர்ந்து செய்கிறோம் அப்படின்னா கையில் வந்து அழகாக தட்டலாம். பட் அது நிறைய டைம் எடுத்துக்கும், நம்மளால் செய்யவும் முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு, நான் வந்து எவ்வளோ தட்டை செய்கிறேன் அப்படின்னாலும் இதே பாக்ஸ் தான், எத்தனை கிலோ செய்கிற மாதிரி இருந்தாலும் இதே மெத்தட் தான். ஆனால் நான் வந்து புழுங்கல் அரிசி தட்டை தான் நிறையா செய்வேன், பச்சரிசியை விட. புழுங்கல் அரிசி தட்டையும் நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னா, நீங்கள் பூரிக்கட்டையில் பூரி ப்ரெஸ் இருந்ததுன்னா ஃபுல்லாக ஒரே அளவு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரவுண்டாக ஏதாவது கிண்ணத்தோட மூடி வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரே மாதிரி ரவுண்டாக வரும். நீங்கள் பேசிக் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, மாவு பிசைகிற விதம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எந்த மெத்தடில் தட்டினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடில் தட்டிக்கலாம். இப்படி தான் தட்டணும் இதுதான் அப்படின்லாம் இல்லை. ஒருத்தருக்கு கையில் தட்டுறது ஈஸியாக இருக்கும், ஒருத்தருக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ஒரு கிண்ணம் வச்சு தட்டுறது ஈஸியாக இருக்கும். இல்லை ஒரு சிலருக்கு நல்லா பூரி மாதிரி நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டிட்டு அது மேலே மூடியோ இல்லை கட்டரோ வச்சு கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு எது சௌகரியமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி தான் அப்படின்னு கிடையாது, பட் இதுதான் பேசிக். எண்ணெய் வந்து
காஞ்சதுக்கப்புறமா தட்டையை உள்ளே போடுங்க. தட்டை வேகிறது வந்து முறுக்களவுக்கு ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க மாட்டோம், சீக்கிரமாக செவந்து போயிடும். அதனால் கொஞ்சம் ஹையை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு மீடியமுக்கு ஹைக்கு நடுவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் தட்டை வந்து ஒரே மாதிரி வெந்து நல்லா செவந்து வரும். நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா சீக்கிரம் தட்டை வந்து மேலே செவந்து போயிடும். அதனால் என்றைக்குமே அப்படி வைக்காதீங்க. தட்டைக்கு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்படியே அலசி விட்டிங்கன்னா மேலேயும் கீழேயுமா. நீங்கள் வந்து பெரிய கடாயாக வச்சுக்கலாம், நிறையா சுடுறவங்க வந்து எண்ணெய் நிறையா ஊற்றிக்கலாம். ஒரு பேட்சில் நிறைய தட்டை போடலாம், 1-2 தான் போடணுன்னு இல்லை. நான் வந்து சுட்டு காமிக்கிறதுக்காக கம்மியாக தான் செய்கிறேன். ஆனால் நீங்கள் ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா தட்டை கருகி போயிடும். தட் மீன்ஸ் மேலே செவந்துடும், உள்ளே வேகாது. நல்லா சத்தம் அடங்குனதுக்கப்புறம் பாருங்கள், எடுத்து இப்படி டிஷ்யூவில் போட்டுக்கோங்க. பார்த்தாலே தெரியுது நல்லா கலகலன்னு இருக்குது. அந்த தட்டை வந்து நல்ல மொறுமொறுப்பாக வந்திருக்கு. வெண்ணெய் போட்டிருக்கோம், இந்த மாவில் வந்து பொட்டுக்கடலை போட்டிருக்கோம், அதனால் கிறிஸ்பினஸ் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தட்டி போட்டுட்டு நீங்கள் வந்து நடுவில் ஒரு ஃபோக் வச்சு குத்தி விட்டால் நடுவில் சில சமயம் பூரி மாதிரி எந்திரிக்கிறப்போ அந்த இடத்துல கொஞ்சம் வதன்னு வந்துடும். அதனால் அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் நடுவில் வந்து இப்படி ஒரு ஃபோக் வச்சு லைட்டாக ஒரு ஓட்டை போட்டு விட்டிங்கன்னா அந்த ஏர்லாம் வெளியில் போயிடும். அந்த புஷ்ஷுன்னு எந்திரிக்காது தட்டை நடுவில். ஏன் இந்த வேஷ்டியில் தட்டி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸஸ் ஈரத்தை கூட அந்த வேஷ்டி வந்து இழுத்துரும். அப்போ வந்து உங்களுக்கு எண்ணெய் சுத்தமாக குடிக்காது. அப்புறம் நிறையா தட்டி லேடிஸ் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, உட்காந்து ஊர்லலாம் தட்டி வந்து வேஷ்டி நிறைய போட்டுருவாங்க. அப்புறம் வந்து கல் வச்சு எண்ணெய் ஊற்றி, அதாவது வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி சுடுறப்போ வேலையும் சீக்கிரமாக முடியும். பட் நம்மளுமே வந்து அது ஈஸியான வேலை. நீங்கள் கீழே உட்காந்துட்டே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தட்டி போட்டுருங்க. தட்டி போட்டதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி சுடுங்க. நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் சுட்டிருக்கேன். மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் எல்லாமே தேங்காய் எண்ணெய் தான். நீங்கள் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயிலோ என்ன வேணுமோ ஊற்றி செஞ்சுக்கோங்க. சூப்பராக தீபாவளிக்கு வீட்லேயே நீங்கள் வந்து இப்படி தட்டை செய்யலாம். நம்ம இதுக்கு முன்னாடியே ரவா லட்டு போட்டிருக்கோம், முறுக்கு மாவு எல்லாமே போட்டிருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி எவ்ரி இயர் நம்ம முறுக்கு தட்டை எல்லாமே போட்டுகிட்டே தான் இருக்கும். இப்போ கூட நம்ம புழுங்கலரிசி தட்டை தினம் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நம்மளோட உளுந்து முறுக்கும் நிறைய வியூஸ் இருக்குது. நீங்கள் அது எல்லாமே பிகினர்ஸாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக அப்படியே உடையிற அளவுக்கு தட்டை செஞ்சாச்சு பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்களும் தீபாவளிக்கு தட்டை செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். நாளைக்கு இனி ஒரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.